இருக்கே. இன்னைக்கு தரமான சம்பவங்கள் பல விதத்துல இருக்கு. சாட்டர்டே சண்டே எபிசோட்னா நம்ம கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் பழைய சீசன்ல. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் சாட்டர்டே சண்டே வந்துட்டா ஐயோ அங்கிட்டு ஒருத்தர் வருவாரா முறுக்கு போடுறதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் பயத்திலே இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவர் வராரு, என்ன கண்டென்ட்டை பேசுற நம்ம ஆர்வமா பார்த்துட்டு இருக்கோம். வந்த மணிக்கு உட்காந்து எதையாவது ஒரு கண்டென்ட்டை பேசுறாரு, பேசி முடிச்சுட்டு ஒரு பிரேக் எடுக்க போறாரு. பிரேக்ல போய் நல்லா டீ காபி முறுக்குன்னு தின்ட்டு வந்துட்டு நம்மளை போட்டு இங்க முறுக்குன்னு முறுக்கிட்டு இருக்காரு. போட்டு எந்த கண்டென்ட்டை பேசுனே தெரியாம பேசுறாப்ல. அண்ணன் இந்த வாரம் ஃபுல்லாக ப்ரொமோக்கான கண்டென்ட் எழுதிட்டீங்களானே. ஏன்னா அண்ணன் வந்து ப்ரொமோ பார்த்து ரிவ்யூ பண்ணுற ஒரு நபர், சாரி ரிவ்யூவில் அது பேர் என்ன, ஹோஸ்ட் பண்ணுற ஒரு நபர். அவ்வளோ ப்ரொமோவையும் பார்த்து அண்ணன் நோட்டில் எழுதி வச்சுவோப்ல. இந்த ப்ரொமோ நடந்திருக்கு ரைட்டு, அந்த ப்ரொமோ நடந்திருக்கு ரைட்டு, அந்த ப்ரொமோன்னு சொல்லிட்டு அண்ணன் அவ்வளோ ப்ரொமோ எழுதி வச்சுட்டு இன்னைக்கு வந்து என்னென்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் சைட்லேருந்து ஒரு சில கருத்துக்கள் இருக்கு. என்னன்னா, வீட்டுக்குள்ளே ஒரு சில பேருக்கான கேம் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. மொத்த டாஸ்க்குமே ஸ்பாயில் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அப்படியே எனக்கு ஒரு சின்ன உதவி மக்கள், அந்த லைக்கையும் சப்ஸ்கிரைபே போட்டு விட்டீங்கன்னா ரொம்ப பெருமையா இருக்கும். ஓகேவா? இந்த வாரத்துக்கான இந்த டீமன் வெர்சஸ் ஏஞ்சல் டாஸ்க் வந்து மொத்தமா ஸ்பாயில் பண்ணுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 நபர்கள் இருக்காங்க. ஓகேவா? ஒன்னு அருண், ரெண்டாவது நம்ம ஜாக்லின், அடுத்து சௌந்தர்யா. அந்த 3 நபர்கள் தான். இதுல அருண் கூட விட்டுறலாம். அருண் கூட எனக்கு தெரிஞ்சு ஏஞ்சலா இருக்கும்போது ஏஞ்சல் மாதிரியே பேன் உட்கார்ந்துருந்தா. மற்றபடி இந்த ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா அவங்க 2 பேரும் மொத்த கேமை ஸ்பாயில் பண்ணிட்டே இருந்தாங்க. இல்ல சௌந்தர்யாவை பத்தி கண்டிப்பா நான் சேதனை கேட்டே அவர், நான் நினைக்கிறேன் கண்டிப்பா கேட்பார். கண்டிப்பா கேட்பாரு. ஏன்னா அவர் சும்மாவே சௌந்தர்யா கிடைச்சா ஏதாவது ஒன்று போட்டு அடியன்னு அடிச்சுட்டு இருப்பாப்ல. போன வாரம் கூட நீங்க ஒரு சில இடங்களை கவனிச்சிருக்கலாம். சௌந்தர்யா எந்திரிச்சோன்ன கைத்தட்டல வந்து நீங்க மக்களை பார்த்து முறைச்சிருப்பாரு. ஏன்னா என் பொண்ணுக்கு கைத்தட்ட மாட்டீங்க, யாரோ ஒருத்தர் கைத்தட்டுறீங்கன்னு சொல்லி முறைச்சிருப்பாரு. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இன்னைக்கு நம்ம சேதனை சௌந்தர்யாவை போட்டு பொழப்பாருங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா ஏகப்பட்ட இடங்கள்ல மார்க்கிங் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட இடம். இதே சௌந்தர்யா ஆல்ரெடி வான் பண்ணியிருக்காங்க. இந்த பேர் தலையாட்டுறது, முடி இது பண்ணுறது, யாராவது பேசிட்டு மூஞ்சி வந்து ஒரு மாதிரி வச்சுக்கிறது, அவங்கள ட்ரிகர் பண்ணுற மாதிரி மூஞ்சி காட்டுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்பு, உங்களுக்குன்னு வரும்போது அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் அடுத்த ஆள் பண்ணும்போது அதை பண்ணாதீங்கன்னு சொல்லி இதுக்கு முன்னாடியே வான் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட இடங்கள் அது நடந்திருக்கு. வாரம் ஸ்டார்ட் ஆகி திங்கக்கிழமைன்னு நினைக்கிறாமா, திங்கக்கிழமை நைட்டோ செவ்வாய்க்கிழமை நைட்டோவே மஞ்சரி ஒரு சண்டை போட்டிருப்பாங்களா வீட்டுக்குள்ள. அந்த சண்டை இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த லைவ்ல நான் அந்த சீன்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஜாக்லின் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, மஞ்சரி பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு மஞ்சரி நடந்து போகும்போது மஞ்சரியை பார்த்து ஏதோ ஒன்று கூப்பிட்டு பேசிட்டு அப்படின்னு இருப்பாங்க. கவனிச்சிருப்பீங்க. அது வந்து ஆக்சுவலா செம்ம ட்ரெண்ட் ஆயிட்டு. ஓகேவா? அந்த கிளிப் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகி போட்டு சௌந்தர்யா அடி புதைச்சிட்டானுவேன். ஸோ அதனால கண்டிப்பா அந்த ஒரு டாபிக் வரும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எபிசோட் எப்படி இருக்கும் தெரியுமா? சௌந்தர்யா எந்திங்க, இந்த இடத்துல இவங்களை மார்க் பண்ணீங்களா எதுக்குன்னு சொல்லி சௌந்தர்யா அடிப்பாங்க. அதுக்கப்புறம் பிரேக், உட்கார், திருப்பி வந்தேன் சௌந்தர்யா எந்திங்க, திருப்பி இந்த இடத்துல யாரோ மார்க் பண்ணிருக்கீங்களா எதுக்கு, உட்கார் அப்படின்னு மாத்தி கூட்டு போட்டு அடி அடிக்க போறேன் எனக்கு தோணுது. கேவா? ஏன்னா அந்த இடத்துல மார்க் பண்ணாங்களா. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட இடங்கள் அந்த டாஸ்க் நடக்கும்போது கூட அந்த டெவில இவங்களாம் மாறி இருப்பாங்க. டெவில மாறிட்டு பெட்ரூம்ல வச்சு ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்திருக்கும். அந்த கான்வர்சேஷன் அப்போ கூட மஞ்சரி வந்து அவங்களுக்கான கருத்தை எதை எடுத்து வச்சு பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா அருண் சும்மா கடந்து கூச்சிட்டு இருந்திருப்பான், நான் ஹீரோடா, நானும் என்னோட சீரியல ஹீரோடா அப்படின்னு மாதிரி கூச்சிட்டு இருந்திருப்பான். அப்படி கூச்சிட்டு இருக்கும்போது மஞ்சரி அவங்களுக்கான கருத்தை எடுத்து வச்சு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது கூட தேவையில்லாம அதுக்கு இடையில ஜாக்லின் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, நீங்க தேவையில்லாம இந்த மாதிரி ஏதோ பேசாதீங்க, பேசிட்டு இருந்தா அவன் அப்படிதான் வார்த்தையை விடுவான்னு சொல்லி அருணுக்கு சப்போர்ட் பண்ணி ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது கூட அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து மார்க் பண்ணிருப்பாங்க. கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு இருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லாத வேலையா இருந்துச்சு. இதெல்லாம் நீ புடுங்கிறது எல்லாமே தேவையில்லாத ஆணி மாதிரி இருக்குமா. நீ மாட்டிப்பமா. கேஸ் நம்பர் எத்தனை ப்ரோ? 560. சூப்பர். அந்த மாதிரி கேஸ் ஏறிக்கினே போகுது. சோ அந்த வகையில கண்டிப்பா அந்த ஒரு டாபிக் அங்க இருக்கும். நான் மொத்தமா ஒரே வார்த்தையில முடிச்சிடணும். ஒண்ணுமே இல்ல, எழுப்பிட்டு அங்கங்க பண்ணிருக்கீங்க, இங்கங்க பண்ணிருக்கீங்க, இது எல்லாமே தப்பு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் உங்களுக்கு பண்ணாம உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், சோ அதனால அந்த விஷயத்தை நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு வார்னிங் கொடுத்து வச்சு செஞ்சு உட்கார வச்சா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு சில இடங்களை நம்மளால நோட் பண்ண முடிஞ்சு, அவங்களுக்கு ஆப்போசிட்ல யாராவது ஏதாவது பண்ண மட்டும் கோவம் வருது. ஏன்னா நேற்றுக்கான எபிசோட்ல கவனிச்சிருப்பீங்க, அந்த ஒஸ்ட் பெஸ்ட் செலக்ட் பண்றப்போ ஒஸ்ட்ல வந்து நம்ம சௌந்தர்யா வந்து எந்திரிச்சு ராணுவ பத்தி எதை சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல இருந்து ராணுவ வந்து சொல்லு அப்படின்ற மாதிரி ஏதாவது சும்மா அப்படி கை காமிச்சிருப்பான். அப்படி கை காமிச்சதுக்கு டோன்ட் டூ தட் என் முன்னாடி பண்ணாத சரியான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு முன்னாடி இவங்களை பத்தி யாராவது ஏதாவது செஞ்சா கோவம் வருது, ஆனா இவங்க மட்டும் எல்லாரையும் அப்படி செய்வாங்க. புரியுதா? அதனால அந்த ஒரு டாபிக் எடுத்து போட்டு கண்டிப்பா அடிப்பாருன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா அடிச்சு ஆகணும், கேட்கணும் ப்ரோ. கேட்கலன்னா வரப்போற வரங்களும் பார்க்க முடியாது. ஏன்னா இந்த வாரம் மொத்தமா இந்த டாபிக் பார்த்து மக்கள் வெறுப்பாயிட்டாங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு டாபிக் இருக்கும் நான் நம்புறேன். அடுத்ததா வீட்டுக்குள்ள ஜாக்லினுக்கும் நல்ல ஒரு ரோஸ்ட் இருக்கும் நான் நினைக்கிறேன்ப்பா.
வீட்டுக்குள்ள டெவில்னு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, நீங்கள் டெவிலாக நடந்துக்கணும்னு. டெவிலாக நடக்கவே தெரியுன்னு ஒரு ஆக்டிங்கை போட்டிங்க தெரியுமா, அந்த ஆக்டிங்க்கு அண்ணன் ஒரு அவார்டு கொடுப்பாருன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக கொடுக்கணும், கொடுப்பீங்க. அந்த அவார்டை வந்து மேபி சாச்சனா கையால் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஏன்னா சாச்சனா வந்து வத்தல், மிளகா, முட்டை, கூமுட்டை எல்லாம் தூக்கி வாயில் வச்சு தடவி பயங்கரமாக ஒரு படம் போட்டாங்கல்ல. சொன்னால் இந்த மாதிரி ஒரு டெவிலாக இருக்க கற்றுக்கோங்கடா, பாருங்கடா உண்மையான டெவில்டா அப்படின்னு சொல்லி சாச்சனா கையாலே சாச்சனா தேவி கையாலே அவார்டு கொடுக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது. மொத்தத்தில் ரோஸ்ட் இருக்கணும், தரமாக இருந்தால் மட்டுமே வரப்போகிற வாரங்கள் நல்லா இருக்கும்னு எனக்கான கருத்து. ஏன்னா சிம்பிளாக சொல்லிட்டா அப்புறம் ஒரு டாஸ்க், அந்த டாஸ்க்காக பண்ணிட்டு போயிடலாம். எனக்கு பண்ண தெரியாது, எனக்கு டெவிலாக எப்படி இருக்கணும்னு தெரில, என்ன மாதிரி பண்ணணும்னு தெரிலன்னு சொல்லி ஒரு ஆக்டிங் போட்டு உருண்டாங்க தெரியுமா. அதுக்கு ஒரு எண்டு கார்டு கொடுக்குற மாதிரி சேதனை நேக்கா கூப்பிட்டு, என்னமா உனக்கு பண்ண தெரியாதமா, நீ எவ்வளோ பெரிய ஆள்மான்னு சொல்லி பிடிச்சி அடிச்சு போட்டால் மட்டுமே நல்லா இருக்கும்னு எனக்கு தோணும். அடுத்த தர்சிகாக்கான சின்ன வார்னிங் இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா உங்க அப்பா வீடு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த விஷயத்தை மாற்றி என்னெல்லாமோ கொண்டு திருச்சி நிறைய விஷயங்கள் கொண்டு போயிட்டாங்க. அங்கே சொன்னது என்னமோ இது உங்கள் அப்பா வீடு இல்லைன்னு சொல்கிறது, ரூம்குள்ளே போயிட்டு என்ன சொன்னாங்கன்னா இது பிக் பாஸ் வீடு, உங்கள் அப்பா வீடு இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரூம்ல வச்சு பேசும்போது உனக்கு ஹர்ட் ஆயிருந்தா மன்னிச்சுக்கோன்னு சொல்லி சாரி கேட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு ஈவினிங் அப்புறம் என்ன பண்ணாங்க, ரெஸ்ட் ரூம் முன்னாடி உட்கார்ந்து அன்சிதா கூப்பிட்டு அவகிட்ட கேட்குமா அவன் எனக்கு ஹர்ட் ஆகலன்னு சொல்லிட்டு மொத்த டாப்பிக்கை மாற்றி பேசிட்டாங்க. ஓகேவா, ஃபுல் அண்ட் ஃபுல் மாற்றிட்டாங்க. ஸோ அதையும் கூட்டு சின்னதாக ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்து, என்னதான் இருந்தாலும் ஒரு டாஸ்க்ல இந்த மாதிரி வார்த்தைகளை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. நம்மளும் வாரம் சொல்லிக்கிட்டே இருக்கோம், இதை பேசினா நல்லா இருக்கும், அதை பேசினா நல்லா இருக்கும், இதை கண்டிப்பாக பேசணும், அதை கண்டிப்பாக பேசணும், நம்மளும் சொல்கிறோம். அவர் எங்க பேசுறாரு, அவர் இந்த ப்ரோமோ பார்த்து ஒரு கண்டென்ட் எடுத்துட்டு வராரு. ஸோ இந்த ப்ரோமோ கண்டென்ட் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ தர்ஷிகா அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜெஃப்ரியை காப்பாற்றி கண்டிப்பாக அந்த ஒரு சீன் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி 100 தோப்புக்கரணை போட்டதுக்கே சாச்சனாக்கு வந்து பயங்கரமாக கிளி விழுந்திருக்கும். ஓகேவா, ஸோ அப்படி இருக்கும்போது 136 தோப்புக்கரணை எவ்வளோ தோப்புக்கரணை போட வச்சிருப்பாங்க அன்சிதா இது பண்ணி. ஸோ அது ஆக்சுவலாக ப்ரொமோவில் வேற வந்துட்டு அன்சிதா ட்ரிகர் ஆகுது. ஸோ அந்த சீன் எடுத்து பேசும்போது கண்டிப்பாக ஜெஃப்ரிக்கான சீன் உள்ள வரும். ஸோ ஜெஃப்ரியை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றி தர்ஷிகாவை அடி உரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எபிசோட ஒரு நல்லா கொண்டு போனால் நிறைய கண்டென்ட் இருக்குது, வெறியாக கொண்டு போகலாம். ஆனால் இவர் எப்படி கொண்டு போகிறேன்னு நமக்கு தெரில. எப்படியே இவர் எந்த மாதிரி கொண்டு போக போறாரு, என்ன மாதிரி அட்டாக் பண்ண போறாரு நமக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். மொத்தத்தில் வீட்டுக்குள்ளே பேச நிறைய டாபிக் இருக்கு. அண்ணன் என்ன மாதிரி முக்கியமாக இந்த டாபிக், அதாவது 2வது நாள் டெவிலாக இருந்தாங்களே, அதாவது அந்த புடிங்கி டீமை வழிபறி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த டீமை பற்றி ஒன்று கேட்கணும்ப்பா. ஏன்னா பிக் பாஸே சாணி அடிச்ச மாதிரி தான் வச்சு சம்பவம் பண்ணி இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கலந்துரையாடி கொடுங்கன்னு சொல்லி மஞ்சரி கொடுக்க வச்சிருப்பாரு. அந்த வகையில் அவருமே வந்து ஏன் இப்படி பிடுங்குனீங்க, மஞ்சரி கையெல்லாம் பிடிச்சி வச்சு பிடுங்குனீங்களே, எதுக்கு சும்மா சட்டிலேருந்து அக்கிறது ஒரு விஷயமா. ஏன்னா இவனுக்கு அந்த டாஸ்கே புரியல. அது பேர் என்ன, இந்த ஹார்ட்டை எடுத்து கேமரா முன்னாடி காட்ட பிறகு தான் பாட்டு வரும், அதுக்கப்புறம் தான் அந்த ஹார்ட் வந்து அப்ரூவல் ஆயிட்டுன்னு சொல்லி கணக்கு. ஆனால் பாட்டு சும்மா போட்டுட்டே இருந்தான். ஆனால் இவனை என்ன பண்ண ஆரம்பிச்சானா, யாராவது ஒருத்தர் போய் காமிச்சிருப்பாங்களே, அப்படி காமிச்சிட்டு இருக்கும்போது இங்கே வந்து யாராவது ஒருத்தர் ஆல்ரெடி ஹார்ட்டை பிடுங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்களே, அப்போ அங்கே காமிச்சவனுக்கு அங்கே பாட்டு ஓடி இருக்கும். அதுக்கு இங்கே என்ன பண்ணியிருப்பானு தெரியுமா, பாட்டு ஓடிட்டு பாரு நீ தப்பு பண்ணிட்ட அதனால தான் பாட்டு ஓடுன்னு சொல்லி ஹார்ட்டை பிடிங்கிருப்பானு. இந்த மாதிரியே எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 ஹார்ட்டை பிடிங்கிருப்பானு. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு சேதனை கூட்டு உட்கார வச்சு மொத்தமாக எழுப்பிட்டு ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்து வரப்போகிற நாட்களில் இருக்கிற இந்த 2-3 வாரங்கள் நல்ல டாஸ்க் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அவ்வளோதான் ப்ரோ, 2-3 வாரங்கள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபினாலே வீக் தான், எனக்கு தெரிஞ்சு 2 வாரங்கள் தான். அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் டாஸ்க்கு டிக்கெட் ஃபினாலேன்னு சொல்லிட்டு நாட்கள் ஓடிடும். ஸோ இன்னும் 2 வாரங்கள் தான் இருக்குது. 2 வாரங்கள் இவங்க நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும். அதை சேதனை பேசுகிற மட்டும் தான் இருக்குது. இவர் பேசினா நல்லாயிருக்கும், இவர் தான் பேச மாட்டாரா, எப்படி இவர் தான் பேச மாட்டாரா. இவர் இந்த வாரமாக என்ன பண்ணுவார் தெரியுமா, வந்து நேராக அருணே எந்திங்க சட்டை சூப்பராக இருக்கு அருணே, என்ன சட்டையில் கல் இருக்கா இல்லை கருங்கல் இருக்கா இல்லை இப்போ என்ன கல்லுமா கருப்பு கல்லாமா, சூப்பராக இருக்கமா, சட்டை யார் தைச்சா ஆர்லி தைச்சா அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டு உட்கார வைப்பார். அருணுக்கான எந்த ஒரு தப்பு எடுத்து உடைப்பாருன்னு எனக்கு தெரியல, எனக்கு டவுட்டாகவே இருக்கு. ஏன்னா அருணுக்கு முழு நேரம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வாரம் அருண் நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த ஜெயில் மேட்டரில் மஞ்சரி பற்றி பேசினது, ஜெயிலுக்கு யாரையும் விட மாட்டேன்னு சொல்லி ஒரு மாதிரி பேன்னு கத்திட்டு இருந்தான். அந்த டாபிக் எல்லாம் எடுத்து போட்டு பேசுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அண்ட் யாருக்கெல்லாம் ரோஸ்ட் இருந்தால் நல்லா இருக்குன்னு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இந்த 2 பேருக்கும் இருக்கும்னு நம்புறேன். பார்க்கலாம்.